நோக்கியாவிலிருந்து 7.1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நோக்கியா 7.1 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஸோ இந்த நோக்கியா 7.1 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பில்டை பொறுத்தவரையும் சைடில் வந்து நமக்கு அலுமினியம் ஃப்ரேமால் செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நமக்கு கிளாஸ் பேனலால் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5.84 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை 1080 x 2280 பிக்சல்ஸ். இது ஒரு 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 432 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3யோட சப்போர்ட் இதில் இருக்குது. HDR10 காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேலேருந்து வர்ற பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் Qualcomm Snapdragon 636 ஆட்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.8 GHz Cairo 260 கோர்ஸில் ரன் ஆகிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 509 GPU இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் வந்து எப்படி செயல்படும் கேட்டிங்கன்னா எந்த விதமான ஹெவியான ஆப்ஸும் ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஹெவியான கேம்ஸ் PUBG மாதிரியான கேம்ஸ் கூட ஈஸியாக மீடியம் செட்டிங்ஸில் இந்த ஃபோனில் ரன் ஆயிரும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. 3GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் இன்னொன்று 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 400GB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வர்ற காரணத்தினால ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்து நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அப்பர்ச்சர். இது ஒரு 1.28 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸில் வந்து டுவல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அதுமாதிரி செகண்டரி கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கேமரா. இது ஒரு டெப்த் சென்சாராக வேலை பார்க்குது. இதோட அப்பர்ச்சரை பொறுத்தவரை f2.4 அப்பர்ச்சர் 1.12 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் நமக்கு ஜீஸ் ஆப்டிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டுவல் டோன் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ கேப்சரிங் பொறுத்தவரையும் 4K ரெசல்யூஷன் அப் டு 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ணும்போது நமக்கு கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற காரணத்தினால வீடியோ கேப்சரிங் வந்து எந்த அளவு லேகினஸும் இல்லாமல் ஷேக்கினஸ் இல்லாமல் இருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது. இதோட அப்பர்ச்சர் பொறுத்தவரை f2.0 அப்பர்ச்சர். இது ஒரு 24mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது 3060 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அதாவது 9 வாட் 2 ஆம்பியர் சார்ஜிங் இருக்குது. அதாவது 18 வாட் சார்ஜிங் இருக்குது. ஸோ என்னோட கருத்தை பொறுத்தவரையும் ஒரு 300 mAh கூட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 3060 mAh அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் டே வரையும் சார்ஜ் நிற்குமாங்கிற சந்தேகம் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள USB வெர்ஷனை பொறுத்தவரையும் டைப் C கனெக்டர் 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OTG சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத்தை பொறுத்தவரை 5.0 டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட் இருக்குது. இது போக 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. OS பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஒரு 8.1 ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு 1 ப்ராஜெக்ட் கீழே வர்றதுனால நமக்கு ஆண்ட்ராய்டு பை 9.0 அப்டேட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது 3GB RAM வித் 30GB ஸ்டோரேஜ் வந்து €319 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பில் 27,000 வருது. அதே வந்து 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் வந்து இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 29,700 வருது. ஸோ இது வந்து கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். ஆனால் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 20,000 மேலே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது ப்ரைஸிங் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபோனோட பை நவ் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனையும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபோனை பற்றி தெரிவிக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்காக இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.